ஐயனார் துணை சீரியல் பிடிச்சவங்க இந்த ஒரு வீடியோவுக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஐயனார் துணை இன்னைக்கான எபிசோட்ல காலையில எந்திரிச்சதுமே சோழன் பாத்தீங்கன்னா பல்லவன் கிட்ட பல்லவா உடம்பு எப்ப இருக்கு நல்லா ஆயிருச்சான்னு கேக்குறாரு. அதுக்கு பல்லவன் சரியாயிருச்சுன்னா 90% சரியாயிருச்சு, எல்லாம் அண்ணியோட கவனிப்பினாலதான் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு என் மேல ரொம்ப பாசம் போல நீ நல்லாவே பாத்துக்கிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சோழன் பல்லவன் உனக்கு அண்ணி சேரனுக்கு தங்கச்சி, ஆனா என்னையதான் அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு சோழன். ஆனா நேத்து ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம பல்லவன் கிட்ட சொல்றாரு. என்னன்னு கேட்கறதுக்கு நான் நேத்து வர்ற வரைக்கும் அவங்க முழிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓ அப்படியா, அப்ப காதல் வந்துருச்சா அப்படின்னு அவர் ரொம்பவே சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள இருந்து வந்த நிலா பல்லவன் கிட்ட போய் காய்ச்சல் எப்படிடா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியாயிருச்சுன்னு ஒரு 80% சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சோழன் பாத்தீங்கன்னா ஏன்டா என்கிட்ட 90% சொல்றேன், ஆனா அவங்கள்ட்ட 80 தான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு. ஓ அப்படியா, அப்ப 90% சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. உடனே நிலா பாத்தீங்கன்னா உடம்பு சரியாயிருச்சுன்னு வெளியெல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருக்காத, நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாவே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சோழன் பாத்தீங்கன்னா நிலா கிட்ட ஏங்க நீங்க ரொம்பவே கிரேட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு நிலா கேக்குறப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்களை காட்டில நீங்க ரொம்பவே வித்தியாசமாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல போய் ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பல்லவனுக்கு நான் காய்ச்சல் பாத்துக்கிட்டேன், அதனாலதான் நீங்க இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்லங்க அதனால எல்லாம் இல்லங்க, நேத்து நான் பாத்தீங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு, அது வரைக்கும் நீங்க முழிச்சிருந்தீங்க, வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, நான் போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணிருப்பேன் போல, அதனாலதான் நீங்க எனக்கு இப்படி கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்றாரு. நான் வீட்டுக்கு வரலன்னா சேரனை மட்டும்தான் போன் பண்ணி என்ன எங்க இருக்க என்னன்னு கேட்பாங்க, இவங்க 2 பேருமே படுத்து தூங்கிடுவாங்க, ஆனா நீங்க ரொம்பவே கிரேட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா கண் கலங்குறாரு. பக்கத்துல இருந்த நம்ம பாண்டியனும் பல்லவனும் என்னடாவே பயங்கரமான நாடகம் ஆடிட்டு இருக்கேன் அண்ணி முன்னாடி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா பாத்தீங்கன்னா மத்த நாள்லாம் பரவாயில்லங்க, ஆனா நேத்து நாள்தான் எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் மத்த நாளைக்கு நேத்து நாளைக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு நம்ம சோழன் கேக்குறப்ப, இல்லங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலையில போய் பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்தீங்க, ஆனா நேத்து பாத்தீங்கன்னா நீங்க லேட்டா வந்தது எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை எங்க அண்ணனும் அப்பாவும் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் ரொம்பவே பயந்துட்டுங்க, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நேரா நம்ம சோழன் பாண்டியன் பல்லவன் கிட்ட என்னடா ஒரு அக்கறை கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு கேக்குறாங்க. உடனே பாண்டியன் பாத்தீங்கன்னா உன் மேல அக்கறைடா இல்ல, அவங்க அப்பாவும் அண்ணனும் ஏதாவது உன்னைய பண்ணிருவாங்கன்னு தான் நேத்து வருத்தப்பட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஆனா உனக்கு தெரியுமில்லடா அவங்க உனக்காக தான் வெயிட் பண்ணாங்கன்னு, நீ ஏன் இது ஆனா உனக்கு தெரியுமில்ல அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு, நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற, ஃப்ரீயா விடுற அப்படின்னு சொல்றாரு நம்ம பாண்டியன். ஏன்னா நீ தான்டா நேத்து நைட்டு கண்ணாமூச்சி ஆடுது, காதல் வந்துருச்சு அப்படி பண்ணி நீ என்னமோ சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீ அதை அண்ணி கிட்ட சொல்ல வேண்டியதானு கேக்குறப்ப, ஏன்டா இதெல்லாம் எப்படி நான் அவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சோழனும் நிலவும் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்காக நம்ம கார்ல 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நிலா பாத்தீங்கன்னா என்ன இவரு நல்லா தானே பேசிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு ரொம்ப சைலண்டா வராரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க வழக்கமா ஏதாவது பேசிக்கிட்டு தான் வருவீங்க, எதுவுமே பேச மாட்டீங்கன்னு கேட்டது ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க என் மேல எது கோவமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன் பாத்தீங்கன்னா உங்க மேல கோவப்பட நான் யாருங்க, இதை சொன்னவனே ஏங்க இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, யாரு நானா டிராமா பண்றேன் அப்படின்னு சோழன் பாத்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. ஏதாவது மனசுல பெரிய விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா பேசி தீர்த்திடலாம், அதுக்கு நீ இப்படி எல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. அட போங்க, நாங்களே எவ்வளவு நேரம் தான் நானும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க பேசவே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க 2 பேரும் கார்ல போறப்ப எதுவுமே பேசாம போனா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் பாத்தீங்கன்னா ஆமா உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்றாங்க, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க அண்ணனுக்கும் அப்பா மேலேயே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க நேத்து அப்படி சொன்னீங்க, நேத்து நைட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சா, நான் காலையில காரணத்தை கேட்டதுக்கு எங்க அவனே அப்பா மேல எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தானே காலையில என்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாரு. நான் எப்படி போனா உனக்கு என்னன்னு தாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். நிலா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சவனே சோழன் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டோம், கண்டிப்பா அவங்க இதுக்கு மேல சாரி கேட்பாங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்குது. அவங்க எதுவுமே பேசாம கம்முனே உட்காந்துட்டு வர்றாங்க கார்ல. உடனே நிலா பாத்தீங்கன்னா அப்பா மேல பழி வந்துடக்கூடாதுன்னா நான் இப்படி பண்ணல, அவங்க எதுவுமே உங்களை பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேற்று நான் ஃபீல் பண்ணி அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. கடந்த 2-3 நாளா நம்ம ஃபேஸ் பண்ணது எல்லாமே நான் ரொம்பவே பயந்தே போயிடுங்க, எங்க வீட்டுல இருக்கிறவங்க சத்தியமே இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொல்றாங்க. நீங்க வேற வீட்டுக்கு லேட்டா வந்தீங்க, அவங்க அடியால் வச்சு உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு ஏதாவது 1000 தான் நேத்து நைட் நீங்க ஃபுல்லா முடிச்சிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க அதுக்காக தான் நான் நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்தேன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. எனக்காக நீங்க நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க, இப்ப கூட எங்க வீட்டை நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா தாங்க இருக்குது, நீங்க எங்க போனாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. உங்க அப்பாவை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்லைங்க, நான் எங்க போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. உடனே நிலா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அப்படி எதுவும் பண்றாருன்னு உங்களுக்கு எது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க உங்க அப்பா
பாத்தீங்கன்னா கார்ல ஏறி உட்காந்து இந்த மாதிரி சவால் விட்டு தான் அவர் என்னைய கூட்டிட்டே போனேன்னு சொல்றாரு. உடனே நிலா பாத்தீங்கன்னா ஏங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீங்க ஏன் ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க போய் உங்க அப்பா அம்மா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சதாங்க நான் உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. எங்க அப்பா உங்ககிட்ட இப்படி சொன்னதெல்லாம் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் ஊருக்கே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் நீங்க இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்க அப்பா பத்தி நீங்க எப்படிங்க இப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு என்கிட்டயே சண்டைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா கண்டிப்பா நான் சண்டைக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டே வராரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களால எப்படிங்க இவ்வளவு தூரம் நான் ஸ்டாப்பா பேசாம வர முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா ரொம்ப ஓவரா பேசுங்க அப்படின்னு சொல்லாங்க. ஏங்க எதுங்க நம்புறது அப்படின்னு நம்ம சோழன் பாத்தீங்கன்னா குழம்பி போயிருக்காரு. நான் எதுவுமே பேசலங்க அமைதியாவே வரேன்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நிலா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிற ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. உள்ள இருக்கிற ஒர்க்கர் கிட்ட நான் நிலா இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் என்கிட்ட இல்ல, 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஒர்க்கர் பாத்தீங்கன்னா எம்டி கிட்ட போய் நான் கேட்டு வரேன், நீங்க அதுக்கப்புறம் உள்ள போங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம எம்டி ரூம்குள்ள நிலா போனதுக்கு அப்புறம் உங்க பேர் தான் நிலாவான்னு கேக்குறாங்க. ஆமாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நீங்க சார்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு கம்மியான வயசு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏங்க எதுக்குங்க எவ்வளவு நர்வஸா இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, என்னைய பார்த்தா இது பயமுறுத்துற மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. இல்லங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. அந்த ஆபீஸ்ல இன்டர்வியூ முடிச்சு நிலா பாத்தீங்கன்னா வேலையோட அந்த ஆபீஸ் விட்டு வெளியே வர்றாங்க. ரொம்பவே ஹாப்பியாவே இருக்காங்க. இந்த விஷயத்த சந்தோஷம் நம்ம சோழன் கிட்ட சொல்லுவான்னு நிலா ஓடி வராங்க. ஆனா காருக்குள்ள வந்து பார்த்தவனே சோழன் பாத்தீங்கன்னா பயங்கரமான தூக்கத்தில் இருக்காரு. காருக்குள்ள வந்தவனே நிலா பாத்தீங்கன்னா உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. சோழன் பார்த்து என்னங்க இன்டர்வியூ எல்லாம் முடிச்சான்னு கேக்குறாங்க. எனக்கு சாமி எல்லாம் கும்பிடுங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த இன்டர்வியூ ஊத்திக்கிச்சான்னு கேக்குறாங்க. எங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலா பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு இருக்காங்க. நிலா சோழன் கிட்ட ஏங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல உடனே சோழன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு கங்கராச்சுலேஷனுக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சத்தியமா எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லாங்க. உடனே சோழன் பாத்தீங்கன்னா ஏங்க நீங்க கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க, வேலை கிடைக்கல எப்படிங்க நீங்க நம்பல அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லங்க எனக்கு இவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அட்டன் பண்ண 2வது இன்டர்வியூலயே எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லுவனே உடனே பாத்தீங்கன்னா சோழன் கூட வந்திருக்க ஆளோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவனேன்னு ரொம்பவே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. எங்க எப்பவுமே 2-3 இன்டர்வியூ இருக்கும், அது முடிச்சாதான் வேலை கிடைக்கும்னு சொல்லுவீங்க, இங்க டக்குன்னு கிடைச்சிருன்னு சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேட்கறவை. இது ஒரு சின்ன கம்பெனி, அதனால ஒரே ஒரு இன்டர்வியூ தான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவனே ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. வேலை வேற கிடைச்சிருச்சு மேடம், இனிமே கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லாங்க. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சோழன் பாத்தீங்கன்னா உங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா 20,000 அப்படின்னு சொல்லாங்க. எனக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவனே 20,000 அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு வெறும் 20,000 தான் அப்படின்னு சொல்றீங்க. உடனே நிலா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு அவ்வளவுதாங்க சம்பளம் கொடுப்பாங்க, கோல்டு மெடல் வாங்கினாலுமே ஃப்ரெஷருக்கு 20,000 தான் சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சோழன் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு மொத்தத்துக்கு எவ்வளவுங்க செலவு பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எப்படியும் படிக்கிறதுக்கு 10-12 லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க, ஆனா 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்களே அப்படின்னு கேட்கவுமே ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலுமே ஸ்டார்டிங்ல ஃப்ரெஷருக்கு கம்மியா தாங்க சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சந்தோஷமான விஷயத்தை சேரன் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்க வேலை பார்க்குற சைட்டுக்கே 2 பேரும் காலையும் போறாங்க. ஏங்க இந்த விஷயத்தை அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் வேலைக்கு போகணும்னா அவர் தான் ரொம்ப ஆசைப்படாரு, அதனால இந்த விஷயத்தை அவர்கிட்ட இப்பயே சொல்லி ஆகணும்னு கிளம்பி அவங்க சைட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள போனவனே சேரன் பாத்தீங்கன்னா நிலா வாமா என்னமா இங்க வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லன்னா நான் இன்டர்வியூ போன ஒரு இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஸ்டார்டிங்ல 20,000 சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட சேரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எனக்கு அப்பவே தெரியும் நீ ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், அதே மாதிரி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிடுறாரு. இதே நிலா பாத்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்து அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு வேலை கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணி ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.